ஓஷோ ஒரு பியூட்டிஃபுல் வேர்டு சொல்வார். நமக்கு உடல்கள் தனித்தனியானவை, ஆனால் மனமோ ஒன்றன் மீது ஒன்று கவிழ்ந்தவை அப்படிம்பார். இதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. இங்கே சைக்காலஜியில் பெரிய மனிதர்கள் நீங்கள் இருப்பீங்க. என்னுடைய 6 வயசு மனமும் என்கிட்ட இருக்கும், 8 வயசு மனமும் என்கிட்ட இருக்கும், 10 வயசு மனமும் என்கிட்ட இருக்கும், 60 வயசு மனமும் என்கிட்ட இருக்கும். எதுவுமே அழியறது இல்லை. நினைவுகளில் பதிவுகளில் கீழே போயிருக்கமே ஒழிய அது அழியறதே இல்லை. ஸோ எந்த நேரத்தில் ஒருத்தர் எப்படி பிஹேவ் பண்ணுவான்னு தெரியாது. உங்களுக்கு தெரியும், சில பேர் நினைவு தப்பி போனதுக்கப்புறம் சின்ன வயசில் பண்ண சேட்டையெல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருப்பான். எப்படி பண்ணுறான் சின்ன வயசில் பண்ண சேட்டை? இப்போ அவன் மைண்ட் அதில் போய் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அவனுடைய 8 வயசில் 6 வயசில் அவன் என்ன பண்ணானோ அந்த காரியத்தில் போய் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதெல்லாம் பர்ஃபெக்டாக அப்படியே பண்ணுவான். எங்கள் அம்மா இறந்து போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டு பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. அவங்களுக்கு 85 அப்போ ஏஜ். என்ன கேட்டாங்க தெரியுமா? வாடி 2 பேரும் போய் தாயக்கட்டை விளையாடலாம், வாடி 2 பேரும் போய் தாயக்கட்டை விளையாடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. பேர் சொல்கிறாங்க. அந்த பொண்ணோட பேரை சொல்லி வாடி, அந்த யாருன்னு கேட்டால் அவங்களுடைய கிளாஸ்மேட்டு, ஸ்கூலில் படித்த கிளாஸ்மேட்டு. இப்போது 6 வயசில் பதிஞ்ச மனமும் 60 வயசில் பதிஞ்ச மனமும் அடுக்கு 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 அடுக்காக நம்ம மேலே உட்காந்துருக்குது. அதனால் நம்மளால் இதை எரைஸ் பண்ணி வெளியே தள்ளவே முடியாது. இதை தூக்கி அழித்து வெளியே தள்ளவே முடியாது. இதை எப்படி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறதுங்கிறது தான் பெரிய காரியம். அதே மாதிரி இப்போ இன்னொரு ஆச்சரியம் சொல்கிறேன். ஒரு மனிதனுக்குள்ள மனம், மனதின் மீது மனம் படிக்கிற மாதிரியே சொசைட்டி முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம உடலால் வேறுபட்டு இருந்தாலும் மனதால் ஒன்றாயிரும். ஒருத்தர் மனசு மேலே இன்னொருத்தர் மனசு கவுந்து கிடக்கும், ஒருத்தர் மனசு மேலே இன்னொருத்தர் மனசு கவுந்து கிடக்கும். எப்படி? மந்தை மனோபாவம் அப்படின்னு தமிழில் சொல்லுவான். அதை ஹெர்டு சைக்காலஜி. ஒரு கூட்டம் மந்தை எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு. ஆஸ்திரேலியாவில் ஒரு இன்சிடென்ட் போட்டிருக்கிறான். ஒரு மலை முகட்டிலேருந்து ஒரு ஆடு இப்படி பார்த்துட்டு அந்த பக்கம் இருக்கிற குன்றுக்கு தாவணும்னு நினைக்கிது. பட் ரொம்ப டிஸ்டன்ஸு, அதுக்கு ஜட்ஜ் பண்ண தெரியல. அந்த ஆடு என்ன பண்ணுச்சு, அப்படியே நேராக அந்த பள்ளத்தில் விழுந்துருச்சு. ஒரு 1500 ஆடு இருந்ததான் மொத்தமாக. இதை ஜம்ப் பண்ண உடனே வரிசையாக எல்லாம் வந்து நின்று அதே மாதிரி ஜம்ப் பண்ணி 1500 செத்து போச்சு. ஒரு ஆடு செத்த உடனே ஏன் 1499 ஆடு முழிச்சுக்கல? அது என்ன ஒரு ஆடு போச்சு, அது விழுந்தது, நாம் ஏன் போய் விழணும் நினைக்காது. ஆட்டு மந்தைக்கு என்ன இயல்புன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று விழுந்ததுன்னா அதே மாதிரி நாமளும் விழணும் தான் நினைக்குமே ஒழிய, அது விழுந்து அடிபட்டுடுச்சு செத்து போச்சு நம்ம விலகி நிற்கணுமே, இது ஆட்டால் நினைக்க முடியாது. அதுக்கு காரணம் என்னன்னா, அதுக்கு மந்தை மனோபாவம். இன்னும் கரெக்டாக சொல்கிறதா இருந்தால் என்டையர் ஆடுகள் சேர்ந்தது தான் ஒரு நபரு. அங்கே ஒரு 150 ஆடு இருக்குது அப்படின்னா 150 சேர்ந்து ஒன்றா தான் தன்னை ஐடென்டிஃபை பண்ணுமே ஒழிய தன்னை ஒரு தனி மனிதனாக தனி உயிராக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு ஆட்டுக்கு தெரியாது. தப்பாக நினைக்காதீங்க. மனிதர்களையும் பல பேர் ஆடுகள், மனிதர்களிலும் பல பேர் ஆடுகள். இவன் இந்த காரியம் பண்ணான்னா நானும் பண்ணணும். ஏன் பண்ணணும்? அவன் பண்ண அதே காரியத்தை நான் ஏன் பண்ணணும்? நான் பண்ணாமல் இருந்தால் என்ன சொல்ல மாட்டாங்க. என் கூட பேசுகிற மோகன சுந்தரம் நகைச்சுவையாக பட்டிமன்றத்தில் பேசுவார். அவர் ஒரு தடவை சொன்னார், எங்கள் அம்மா எங்கள் பெரியம்மா பையனை தான் எப்போவுமே எனக்கு மேற்கோளாக காட்டுவாங்க. அவன் சுரேஷ்னு பேர். சார் சொன்ன மாதிரி தான். அவன் எப்போவுமே ஃபஸ்ட் ரேங்க்கு, இவர் எப்போவுமே லாஸ்ட் ரேங்க்கு. அவன் எப்போவுமே சென்டம் எல்லாத்துலேயுமே. ஏதோ ஜஸ்ட் பாஸ் வாங்கினா பெரிய விஷயம். இவர் படாது பாடுபட்டு அப்புறம் பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸோ என்னமோ படித்து ஒரு மாதிரி அவங்க அம்மா திட்டிகிட்டே இருப்பாங்க. சுரேஷை பாரு, சுரேஷை பாரு, சுரேஷை பாரு அப்படி. இவன் சொன்னான், நான் எதுக்கு அவனை பார்க்கணும்? அவன் என்னை பார்த்து கற்றுக்கலாம்ல. நான் எதுக்கு அவனை பார்த்து கற்றுக்கணும்? அவன் என்ன பார்த்து கற்றுக்கலாம்ல. எங்கள் அம்மா என்னை கொன்னே போட்டாங்க சார். எப்போ பார்த்தாலும் சுரேஷை பாரு, சுரேஷை பாரு, சுரேஷை பாரு. அவன் அமெரிக்காவுக்கு போயிட்டான். இவன் வீடு என்ன ஆகுன்னு உங்களுக்கு தெரியும். அவன் எப்படி அமெரிக்காவுக்கு போய் வேலை வாங்கிட்டான் பார்த்தே. நீ இங்கேயே உட்காந்துருக்க, அறிவு இருக்கா உனக்கு? நீ சுரேஷை பாரு, சுரேஷை பாரு. அமெரிக்காவில் போய் அங்கே இருக்கிற ஒரு கருப்பின பெண்ணை காதலித்து கல்யாணம் பண்ணிட்டான். மோகன சுந்தர் சொல்கிறான், அன்னைக்கு தான் எனக்கு விடுதலை இருந்தான். உடனே நான் எங்கள் அம்மாட்ட கேட்டேன், அம்மா நான் சுரேஷை ஃபாலோ பண்ணட்டுமான்னா. இந்த வேலையை வச்சுக்காத, மரியாதையாக ஒழுக்கமாக இருக்கிற வேலையை பாரு, இந்த வேலையெல்லாம் இங்கே வச்சுக்காது. ஏன் சார், ஏன் நாம் இன்னொருத்தரை காமிச்சு அவனை மாதிரி இருன்னு சொல்லணும்? பேரண்ட்ஸ் முதல்ல யோசிக்கணுமா இல்லையா? ஏன் இன்னொருத்தரை காட்டணும்? அவனை மாதிரி நீ இரு, அவனை மாதிரி நான், அவனை மாதிரி இருக்கிறது அவன் பிறந்திருக்கிறானே, நான் என்னத்துக்கு போய் அவனை மாதிரி இருக்கணும்? நம்முடைய சமூக மனோபாவமே என்னன்னு கேட்டிங்கன்னா மந்தை மனோபாவம். ஒருத்தர் இப்போ சில பேர் ஒருத்தர் கார் வாங்கிட்டா அதே காரணம், எதுக்கு தான் அதே கார் நான் வாங்கினேன்? அப்போ என் கார் அவர் கார் நின்னா யாருதுன்னு தெரியாமல் போயிடும். நான் வேறு கார் வாங்கினா தான் நல்லா தெரியும். நான் ஏன் ஒரு வித்தியாசமாக கார் வாங்கக்கூடாது? நான் ஏன் வித்தியாசமாக வீடு கட்டக்கூடாது? நான் ஏன் வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாது? அந்த கிளாரிட்டி நமக்கு இருக்கணும். ஆனால் நம்முடைய மனம் அப்படி இல்லை. இப்போ நான் வர அந்த பேஸ் பாருங்கள். இந்த மந்தை மனோபாவம் தான் நம்முடைய சோகத்துக்கு காரணம். நம்ம ஏன் சந்தோஷமாக இல்லைன்னா சோகத்துக்கு காரணம்.
இப்போ நம்மளோட ஒத்தவன்லாம் ஒரு 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 லைனில் போயிட்டா அதே லைனில் நம்ம போகல அப்படின்னு நம்ம மனசில் எப்போவுமே ஒரு வருத்தம் வந்துடும். நானும் அதை படிச்சிருக்கலாம்ல. இப்போ எல்லாரும் எம்டெக் படித்தா நான் எம்டெக் படிக்கணும், எல்லாரும் டாக்டர் படித்தா நான் டாக்டர் படிக்கணும், எல்லாரும் வந்து சுற்றி இருக்கிறவன்லாம் என்ன மாதிரியான ஒரு வீடு கட்டுறானோ அதே மாதிரி நான் ஒரு வீடு கட்டணும் அவசியம் இல்லை. இன்னொருவர் போல் நான் இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி, ஒரு ஒரு தெளிவு. பிறரோடு என்னை ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி. எக்காரணத்திலும் நான் பிறரை பார்த்து வாழ வேண்டிய ஒரு ஜெராக்ஸ் வாழ்க்கை, காப்பி அடிக்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. இந்த வெளியில் வர்றாங்க பாருங்க, அவங்க தான் எப்போவுமே நிம்மதியான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ முடியும். அப்புறம் ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னு சொன்னால் இதில் நான் எந்த அளவுக்கு மாற்றிக்கலாம். அவர் இதை பண்ணியிருக்கலாம், அவர் இதை பண்ணியிருக்கலாம், இவர் அதை பண்ணியிருக்கலாம். இதை நினச்சா நான் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். எல்லாரையும் பற்றி ஒரு ப்ரோக்ராம் போட்டுட்டு இவர் இப்படி நடந்திருந்தால் அந்த பிரச்சனை வந்திருக்காது, அவர் அப்படி நடந்திருந்தால் அந்த பிரச்சனை வந்திருக்காது, அவர் அப்படி நான் எப்படி நடக்கலாம் அதை மட்டும் சொல்லுங்கள், அவ்வளோதான். அதுக்கு மேலே எதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. ஒரு சின்ன பொன்மொழி நான் படித்தது, நாம் சாவியை தொலைத்து விட்டு தண்டனையை எப்போதும் பூட்டுக்குத்தான் தருகிறோம்னா. நாம் சாவியை தொலைச்சிடுறோம், ஆனால் பூட்டை சுற்றிலால் அடித்து பூட்டை உடைக்கிறோம். தப்பு பண்ணது ஒரு ஆள், தண்டனை இன்னொருத்தருக்கா? நாம் சாவியை தொலைத்து விட்டு தண்டனையை எப்போதும் பூட்டுக்குத்தான் கொடுக்குறோம்னா. அது மாதிரி இதில் நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்னை எப்படி மாற்றிக்கலாம், அதோட ஆளை விடுங்க. இவர் மாறலாம், அவர் மாறலாம், அவரும் மாறலாம் அப்படின்னா அது வந்து எண்ட்லெஸ். ஸோ அன்ஹாப்பியாக மட்டும்தான் நம்ம இருப்போம். எப்போவுமே நம்ம வருத்தமும் அசௌரியமும் உள்ள ஒரு ஆளாகத்தான் நம்ம எப்போவுமே இருப்போம். அதே மாதிரி நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அவசியம்னா தான் நம்ம அந்த இடத்துக்குள்ளே போகணும். அவசியம் இல்லைன்னா அந்த இடத்துக்குள்ளே மூக்க நுழைக்கக்கூடாது. அது மூலமாக நம்ம பெரிய கஷ்டத்துக்கு உள்ளாகும். இப்போ இந்த ஸ்டேஜில் நிஜமாகவே தனி உரைங்கிறதுக்கு அடையாளமாக என்னை தனியாகவே விட்டுட்டாங்க. ஒரு யாரும் இல்லை, இது கொஞ்சம் வசதி, ஒரு மாதிரி இப்படி மேடையை விட்டுட்டாங்க. நம்ம ஊர் கல்யாணங்களில் போய் பாருங்கள், அங்கே எவ்வளோ பேர் சார் ஸ்டேஜுக்கு தேவை? மாப்பிள்ளை பொண்ணு இருக்கணும், கல்யாணம் நடத்தி வைக்கிற புரோகிதர் உட்காந்துருக்கணும். அவசியம்னா மாப்பிள்ளையோட அப்பா அம்மா இருக்கணும். ஏன்னா கல்யாணம் வரைக்கும் தான் அவங்களாம் இருக்க முடியும். அதனால அவங்க 2 பேரும் அங்கே இருக்கணும். அதுக்கப்புறம் இருக்க முடியாது. கரெக்ட். வெளியில் போயிடணும், கண்டிப்பாக போயிடணும். ரைட், அதோட முடிஞ்சு போச்சு. அந்த கல்யாண மேடைகளில் 15 பேர் 25 பேர் நிற்கிறாங்களே, எதுக்கு நிற்கிறாங்க? நம்முடைய மனோபாவம் என்ன தெரியுங்களா? நாம் அங்கே இருக்க வேண்டியது அவசியம் இல்லையாங்கிறத பற்றி கவலைப்படுறதே இல்லை. நாம் அங்கே இருக்கணும்னு போய் நிற்கிறோம், அவமானப்படுவோம். சார் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க அப்படிமா ஒருத்தன் தேவையா? நம்மளை தவிர்க்க முடியாமல் நீ இருன்னு சொல்கிற இடத்துல மட்டும்தான் நம்ம இருக்கணுமே ஒழிய என்னத்துக்கு நாம் அங்கே போய் நிற்கணும்? அன்னெசரியாக நம்ம ஒன்று ரைட் கிளைம் பண்ண ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அடிப்படையில் கிடைக்க வேண்டிய ஏதோ ஒரு மரியாதை குறைஞ்சி போய் நம்ம காயப்பட வேண்டிய கட்டாயம் வாழ்க்கையில் வரும். ஸோ எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் அந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்கணும். இன்னொரு சின்ன சேயிங் படித்த ரொம்ப அழகாக இருக்குது. விசா இல்லாமல் வியட்நாம் வரை கூட போய் வரலாம், ஆனால் வேலை இல்லாமல் சொந்தக்காரன் வீட்டுக்கு கூட போகாது. விசா இல்லாமல் நீ வெளிநாடு கூட போயிட்டு வரலாம், ஆனால் வேலை இல்லாமல் சொந்தக்காரன் வீட்டுக்கு கூட போகக்கூடாது. இவர் ஏன் வந்தாருன்னு நம்மளை பற்றி யோசிக்க முடியாது. நம்ம எதுக்கு ஒரு இடத்துக்கு போனோம்? தேவையே இல்லை. இந்த மாதிரி நம்மளை சில சேஞ்சஸ்லாம் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய லைஃப்பில் நம்ம எப்போவுமே மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வாய்ப்பு. இன்னொன்று கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் சைக்காலஜியில் அதுதான் உண்மைன்னு சொல்கிறான். நம்முடைய சுகத்துக்கும் துக்கத்துக்கும் நம்ம மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருந்தோம்னா கண்டிப்பாக துக்கம் தான் நமக்கு மிச்சமாகும். எப்படி? நம்முடைய சுகத்துக்கும் துக்கத்துக்கும் மற்றவங்கள நம்ம சென்டர் பண்ணி இருந்தோம்னா எப்போவுமே நம்ம துக்கப்படுறதை தவிர ஒரு வழி இல்லாமல் போயிடும். இதை வேறு மாதிரி சொல்கிறேன். துக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லாமல் துக்கப்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுங்களா? ஒரு சின்ன இன்சிடென்ட் போட்டிருந்தான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் வந்தது. இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு எதிரில் ஆற்றுல சில பசங்க தடிமாடு மாதிரி வந்து நின்றுக்கிட்டு உடம்புல துணி இல்லாமல் குளிச்சுட்டு உட்காந்துருக்காங்க, எனக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்குது, நீங்கள் என்னென்னு வந்து கேளுங்க அப்படின்னு போலீஸுக்கு ஃபோன் வந்தது. உடனே போலீஸ் அங்கேருந்து வந்தாங்க, இவங்களை விரட்டிட்டாங்க. போடா இங்கே நிற்காதீங்கடா, வெளிநாடுகளில் இதெல்லாம் சகஜம், போங்க இங்கே நிற்காதீங்க அப்படின்னு. ஒரு அரை மணி நேரம் கழித்து மறுபடியும் போலீஸுக்கு வந்தது. என்ன, இன்னும் அந்த பசங்க துணி இல்லாமல் தான் குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் என்னன்னு கேட்க மாட்டிங்களா அப்படின்னு. இல்லையே, நான் தான் விரட்டிட்டேனே. அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொன்னார், நான் தான் விரட்டிட்டேனே, அவனுங்க எங்கேயோ தள்ளி போய் குளிக்கிறாங்க. அப்புறம் என்ன? இல்லை நான் தான் வந்து பூத கண்ணாடி வச்சு பார்த்தேன். நான்
இது பார்க்குறதுக்கு பயங்கர முட்டாள்தனமான கதையாக இருக்கும். மன்னிச்சுக்கங்க, 90% மக்கள் லைஃப் அதுதான். எவனோ என்னமோ பண்ணிட்டு போகிறான், நமக்கு என்ன? இந்த ஆட்டிடியூட் எவ்வளோ பேருக்கு இருக்கு? எவனோ என்னமோ பண்ணிட்டு போகிறான், நமக்கு என்ன? கிடையாது. அவன் என்ன பண்ணுறான்? அவன் ஒழுக்கமாக இருக்கணும். நீ யார் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறதுக்கு? அவன் ஒழுக்கமாக இருக்கணுங்கிறதுக்கு நீ யார்? இந்த கிளாரிட்டி நமக்கு வரணுமா இல்லையா? எவன் ஒழுக்கமாக இருந்தா என்ன, ஒழுக்கமாக இல்லையா நமக்கு என்ன? we have no authority. நீ இப்படி இருந்தா என்ன, நீ இப்படி இருந்தா என்னன்னா பாருங்க, நம் சுகத்துக்கும் துக்கத்துக்கும் மற்றவர்களை நீங்கள் கேந்திரமாக ஆக்கிவிட்டால் வாழ்நாள் முழுவதும் துக்கப்பட்டு கொண்டே இருப்பீர்களே ஒழிய உங்களால் மகிழ்ச்சியாகவே இருக்க முடியாது. கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு முறை ஒரு நல்ல செமினாரில் ஒரு டாக்டர் எனக்கு ரொம்ப அழகாக விளக்குனார். அதாவது நம்ம உடம்புல ஒருத்தர் காயப்படுத்துறாருன்னு சொன்னால் நம்ம அனுமதி இல்லாமல் பண்ணிவிடுவார். ஆனால் நம்ம மனசில் ஒருத்தர் காயப்படுத்துறாருன்னு சொன்னால் நம்ம ஒத்துழைப்பு இல்லாமல் பண்ண முடியாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நாங்கள் லா காலேஜ் படிக்கும்போது, நீங்கள் சொன்னது கரெக்ட், படிக்கும்போதுன்னு சொல்லக்கூடாது, போயிட்டு வரும்போது, லா காலேஜ் படிக்கும்போது நாங்கள் 12 பசங்க ஒன்றா ஒரு சினிமாவுக்கு போனோம். அந்த தேட்டர் என்ன ஆயிருக்கும்? 12 பேர் சினிமாவுக்கு ஒன்றா போனோம். இந்த என் கூட இருந்த ஒரு பையன் சொன்னால், முன் சீட்டில் ஒருத்தர் உட்காந்துருக்கார் சார், யாரோ அவர். இவங்கிட்ட சொல்கிறான், நீ அவர் தலையில் குட்டுவ? அவர் யார் சார்? அவரை ஏன் இவன் குட்டணும்? இவன் கேட்டான், குட்டினா என்ன கொடுப்பேன்னு கேட்டான். நான் ஏன் அவரை குட்டணும்னு கேட்கல, குட்டினா நீ என்ன கொடுப்பேன்னு கேட்டான். மாப்பிள்ளை, இது பசங்க லாங்குவேஜ், மாப்பிள்ளை அம்மா மச்சான் அம்மா உறவு மாறிக்கிட்டே இருக்கும் எப்போ வேணாலும். மாப்பிள்ளை, நீ மட்டும் அந்த ஆள் மண்டையில் குட்டிட்டேன்னா 100 ரூபா தரேன், 100 ரூபா தரேன்டா மாப்பிள்ளை, நீ அந்த ஆள் தலையில் குட்டு. இவன் ஒன்றுமே எந்திரிச்சான் சார், நங்குன்னு குட்டிட்டான். அவருக்கு வேறு தலையில் முடி கம்மி. குட்டினவனு ஒரு துடிச்சு போயிட்டு ஆ அப்படின்னு கத்தின உடனே நான் கேட்டான், பாருங்க ராமசாமி, நீ வந்தேன்னு சொன்ன வரேன்னு சொன்ன வாசல்லே என்னை பார்க்காம ஏன் வந்து முன்னாடி உட்காந்தேன்னா? தெரிஞ்சவ மாதிரி ஆயிடுச்சா. ராமசாமி, நீ என்னை வாசல்லே பார்க்க வேண்டியது தானே, ஏன் வந்து முன்னாடி உட்காந்த திருட்டுத்தனமாக வந்து உட்காந்தா விட்டுருவேண்ணா, சொல்ல வேண்டியது தானே. அவன் சொன்னான், நான் ராமசாமி இல்லைங்க அப்படின்னா. தலையை பார்த்தா அதே மாதிரி இருக்குண்ணா. தலையை பார்த்து யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? நான் ராமசாமி நினச்சி குட்டிட்டேன் அப்படின்ட்டு சரி விட்டுருங்கன்ட்டான். சாரி கூட சொல்லலை, சரி விட்டுருங்கன்ட்டான். இப்போ நாங்கள் 12 பேர் பின்னாடி உட்காந்துருப்போம். அவன் என்ன சார் பண்ணுவான் பரிதாபத்தில்? பேசாமல் விட்டுட்டான், முடிஞ்சு போச்சு. 100 ரூபா எடுமாப்பில், 100 ரூபா வாங்கி உள்ளே வச்சுட்டான். சார் 100 ரூபா வாங்கினு திருப்பி கேட்டான், நீ இன்னொரு தடவை கூட்டினேன்னா 200 ரூபா தரேன்னா. இவனுங்க 2 பேரும் பந்தயம் போடுறதுக்கு அவன், நீ மறுபடியும் நீ குட்டிட்டேன்னா 200 ரூபா தரேன் அப்படின்னா. இவன் ஒன்றுமே கவலைப்படல சார், மறுபடியும் ஏஞ்சான் சார், நங்குன்னு குட்டிட்டான். அவன் என்ன பண்ணா, வலி தாங்காமல் திரும்பி, என்னப்பா இப்படி குட்டுற அப்படி. சார் இவன் ஒரு வார்த்தை சொன்னான் சார், நீ ராமசாமி தான். ஏன்னா குட்டினா அவனும் தான் திரும்பி பார்ப்பான், குட்டினா நீயும் திரும்பி பார்க்குற, நீ ராமசாமி தான். ஏன் நீ இல்லைன்னு என்கிட்ட போய் சொல்கிறேன், என்னை ஏமாற்ற முடியுமா? அவன் பார்த்தான், இந்த பிசாசுகள் மத்தியில் நம்ம உட்காந்தா நம்மளை கொன்னே போட்டுருவாங்க அப்படின்ட்டு இன்டர்வல் போது எந்திரிச்சு போய் வேறு இடத்துல உட்காந்துட்டான் சார். இப்போது சும்மா விட வேண்டியது தானே. இவன் கேட்டான், நீ 2 தடவை கூட்டினதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, நீ மட்டும் மீசை வச்ச ஆம்பளையாக இருந்தா 3ஆவது தடவை கூட்டு பார்ப்பான். அவன் எங்கேயோ போய் உட்காந்துருக்கான் சார். இவன் சொன்னான், 500 ரூபா கொடுக்குறியா கூட்டுறேன், நீ 100 கொடுத்த 200 கொடுத்த 500 ரூபா கொடுக்குறியா, நான் கூட்டுறேன் அப்படி. அவன் சொன்னான், கொடுக்குறேன் மாப்பிள்ளை, 500 ரூபா கொடுக்குறேன்லாம். 500 ரூபா தரேன், நீ மட்டும் அதை கரெக்டாக அவனை கூட்டிகிட்டு பார்ப்பேன். நேராக எந்திரிச்சு அவன் எங்கே உட்காந்துருக்காங்க போயிட்டான் சார். அவங்க பின் சீட்டில் போய் உட்காந்துக்கிட்டான் சார். உட்காந்து மறுபடியும் ஒரு கூட்டினான் சார். அவன் திரும்பின உடனே சொன்னான், ராமசாமி நீ இங்கே உட்காந்துருக்க, நான் அங்கே ஒரு பணாத பையில ராமசாமி நினச்சி அவனை கூட்டிட்டு நான் படுற பாடு, நீ வர்றேன்னு சொன்னால் நேராக வந்து என்னை பார்க்க வேண்டியதானே, நீ வந்து இங்கே உட்காந்துக்கிட்ட. அவன் என்னை என்ன பேச்சு பேசுகிறான் தெரியுமா? அவன் என்னை என்ன அவன் தேட்டரை விட்டு எழுந்து சொல்லிவிட்டான். நான் இதை பெருமையாக சொல்லலை, லா காலேஜில் நாங்கள் பண்ணி அநியாயத்தை பெருமையாக சொல்லலை. எதுக்கு சொல்கிறேன்? அவன் என்ன பாவம் பண்ணான் சார்? ஒன்றுமே இல்லை. அவனை 3 தடவை குட்டி காயப்படுத்திட்டான். இப்போ நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன். நீங்கள் வாழ்நாள் முழுக்க மறக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் லைவ்லியாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன்.